திரு ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய ஒரு காதல் தொடர்கதை. அது ஒரு நிலா காலம். இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 4, அத்தியாயம் 4. சுகந்தா பெங்களூர் போய்விட்டாள் என்ற உணர்வுடன் பொழுது விடிந்தது. குளித்துவிட்டு பெங்களூர் பற்றிய செய்திகளை பேப்பரில் ஆர்வத்துடன் படித்தேன். மனம் அதில் லயிக்கவில்லை. எனக்குள் ஷீலியா ஜேஸ்மின் பற்றிய நினைவு ஒரு நீர்மூழ்கி கப்பல் போல மிக ஆழத்தில் ஊர்ந்து கொண்டிருந்தது. பேப்பரை தூக்கி எறிந்துவிட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டேன். பஸ் ஸ்டாப்புகளில் நின்ற பெண்களை எல்லாம் நீங்கள் என் சுகந்தா அல்ல என்ற செருக்கோடு சிகரெட்டில் சாம்பலை தட்டி உதிர்க்கிற அலட்சியத்தில் பார்வையாலேயே உதிர்த்துவிட்டு மாம்பழம் ஸ்டேஷனை நோக்கி நடந்தேன். என்னுடைய ஸ்டீல் பீரோவை டெலிவரி எடுக்க ஷீலியா ஆபீஸுக்கு வந்திருந்தாள். என்னை கண்டதும் எழுந்து குட் மார்னிங் பாஸ் என்றாள். குட் மார்னிங் சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்றேன். நாற்காலியில் அமர விருப்பமில்லாமல் சில வினாடிகள் நின்று கொண்டிருந்தேன். சற்று எலும்பு தூக்கலாக தெரியும் ஷீலியாவின் கன்னம் என் உணர்வுகளை தொந்தரவு செய்தது. யோசித்தபடியே உட்கார்ந்தேன். ஒரு பெண்ணை அடைகிற உன்மத்தம் என் புஜங்களில் வியாபித்து பரவியது. சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்ட போது ஷீலியா கதவை திறந்து கொண்டு மே ஐ கமின் சார் என்று கேட்டாள். எஸ் கமின். நன்றி சொல்லி என் எதிரில் உட்கார்ந்தாள். நான் வேண்டுமென்றே ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பார்க்கலாம் என்றேன். ஓகே சார், see you. see you. இன்னொரு நாள் என் வீட்டுக்கு நீங்க வரணும் என்றால் ஒரு தூண்டில் போடுகிற துணியுடன் பார்வையுடன். ஒரு கணம் எனக்கு அவளுடைய அறையின் கட்டில் சட்டத்தில் பார்த்த அவளின் உள்ளாடைகள் நினைப்பில் வந்து போயின. ஓஎஸ், கண்டிப்பா வரேன். பியூட்டிஃபுல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் சார், கண்டிப்பா நீங்க அதையெல்லாம் கேட்கணும். கண்டிப்பா கேட்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஷீலியா சென்ற பிறகு நறுமணம் அறையில் பரவி இருந்தது. ஒரு சாதாரண உரையாடல் என்ற தோற்றத்தில் ஷீலியா எது பேரம் நடத்திவிட்டு போகிறாள் என்பது என்னுடைய இளமைக்கு இம்சையாக இருந்தது. பியூட்டிஃபுல் ரெக்கார்ட்ஸ் வைத்திருக்கிறாளாம், கண்டிப்பாக நான் கேட்க வேண்டுமா? அதற்குத்தானே நான் பிறந்து வளர்ந்திருக்கிறேன். பிறந்து வளர்ந்திருக்கும் அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கொஞ்சம் சோம்பலுடன் நினைத்து பார்த்தேன். திரும்ப திரும்ப அன்று முழுவதும் இந்த விஷயத்தை கிளறி கிளறி பார்த்தேன். கடைசியில் கிளறுவதற்கு இனி ஒன்றுமே இதில் இல்லை என்ற தீர்மானம்தான் வந்தது. மனைவி என்ற ஸ்தானத்துக்கு சுகந்தாதான் என் நிச்சயித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த நிச்சயத்துக்கு வருவதற்கு முன்பு எத்தனையோ பெண்களை சந்திக்கவில்லையா? அதே போல சுகந்தாவுக்கு பிறகு 1-2 பெண்களை சந்திக்க வேண்டாமா? மதியம் 1 மணிக்கே புறப்பட்டு என்னுடைய அறையை அடைந்தேன். தியாகராய நகர் சரோஜினி தெருவில் ஒரு பெரிய வீட்டின் மாடியில் சிறிய அறை ஒன்றில் நான் தனியாக தங்கியிருந்தேன். அறையை திறந்தபோது ஒரு பக்கச் சுவர் முழுவதும் புத்தகங்களாக அடுக்கப்பட்டிருப்பதை ஆயாசத்துடன் பார்த்தேன். கட்டிலை ஒட்டிய ஷெல்ஃபில் வரிசையாகப்பட்டிருந்த இசைத்தட்டுகளை ஓய்வின்மையோடு கவனித்துக் கொண்டே இருந்தேன். அந்த புத்தகங்களிலும் சில இசைத்தட்டுகளின் பின்னணியிலும் படிந்திருக்கிற காதல் அனுபவங்களை கட்டிலில் சாய்ந்தபடி நான் நினைத்து பார்த்தேன். மிக பல காதலர்களின் வாழ்க்கையில் சோகம்தான் கனமாக எஞ்சி போயிருந்தது. மனதை உறுத்தியது. ஏதேனும் ரூபத்தில் எனக்கும் சுகந்தாவுக்கும் இடையே துயரம் வந்து நுழைந்து விடுமோ என்ற ஒரு சன்னமான பயம் வந்தது. அருகில் இருந்த இசைத்தட்டை எடுத்தேன். பித்தோவன். சுகந்தாவை வருடுகிற மயக்கத்தில் அந்த இசைத்தட்டின் அகன்ற உரையை தடவிக் கொண்டிருந்தேன். பித்தோவனை. காதல்தான் மிக மிக சந்தோஷத்திலும் அதே காதல்தான் மிக மிக துக்கத்திலும் ஆழ்த்தியதாம். காதலின் ஆனந்தத்தை அள்ளி தெளிக்கிற பித்தோவனின் சிம்பனி பிளாட் இசைக்கோவையின் நாதம் அறையில் நீரூற்றாக தெறிக்க துவங்கியது. அதன் ஒவ்வொரு துளியிலும் பித்தோவனின் காதல் பெண் ஆஸ்திரிய ராஜரீக தெரசே தெரிந்தாள். காதல் போதையும் இசை மயக்கமும் ஒன்றாக என்னை மொய்த்தன. ரோமியோ ஜூலியட் காவியத்தின் ஆளுமையில் இசை அவதியுற்று ஓர் இசை கன பரிமாணத்தை தொடுத்த ஷைகாவ்ஸ்கியின் எடுத்தேன்.
அவள் இல்லாத வாழ்க்கை வெறுமையானதே என்று கண்ணீர் விட்டு அவனை வெள்ளமாக கண்ணீரை கொட்ட வைத்து வேறொருவனை மணந்து விலகிக் கொண்ட அந்த டெஷிரியை நினைத்தேன். காதல் அனுபவங்கள் சோகத்திலேயே முடிந்து போயிருந்த உண்மை என்னை கவலைப்படுத்தியது, கொஞ்சம் பயப்படச் செய்தது. அந்த கவலையும் பயமும் பின்னால் உண்மையாகவே நிகழ்ந்து ஒரு வீழ்த்தப்பட்ட பறவையாக நான் தனிமை கொண்டிருந்த போது என் துக்கத்தின் இழப்பின் எதிரொலியாகத்தான் மெஷார்டின் ஜி மைனர் சிம்பனி எனக்கு ஒலித்ததென்றால் அது மிகையில்லை. அவசரமாக 2 விரற்கடை கருஞ்சிவப்பு திரவத்தை குப்பியில் ஊற்றி பருகினேன். மறுகணம் வாழ்க்கை சூடாகியது. பெங்களூரில் சுகந்தா தூங்கிக் கொண்டிருப்பாள் என்று நினைத்தேன். அருகில் அவள் இல்லாத வெறுமையை இட்டு நிரப்பிக் கொள்கிற சன்னமான ஏக்கத்துடன் பீரோவை திறந்தேன். என்னுடைய ஷர்ட்டுகளுக்கு கீழ் பத்திரமாக வைத்திருந்த சுகந்தாவின் மென்மையான புல்வாயில் புடவையை தன்னிறக்கத்துடன் எடுத்தேன். காதலுடன் முகத்தில் ஒற்றிக் கொண்டேன். கட்டிலில் சாய்ந்து புடவையை மார்பில் பரப்பிக் கொண்டேன். சுகந்தாவின் புடவை என்னிடம் வந்து சேர்ந்த சம்பவம் மனதில் திரவ சித்திரமாக தழும்ப துவங்கியது. அது என்னமா அது பெருசா பேப்பர் போட்டலாம்? ஒண்ணுமில்ல சுவாமி, என்னுடைய சாரி. சாரியா? ஆபீஸுக்கு எதுக்கு எடுத்துட்டு போன? மத்தியானத்துக்கு மேல ஆபீஸ்லயே வேற ஒரு புடவை மாத்திக்க ஆரம்பிச்சிட்டியா? சுகந்தா பலமாக என்னை கிள்ளி விட்டு சொன்னாள். சி, புத்தி போறதே உங்களுக்கும். ஜானகி ஒரு நாள் சினிமாவுக்கு போறச்சே என்னோட இந்த சாரிய ஒரே ஒரு தடவை கட்டிட்டு தரேன்னு கேட்டா. சரின்னு கொடுத்தேன். இன்னைக்கு அத ஆபீஸ் வரச்சே கொண்டு வந்து கொடுத்துட்டா. அதான் எனக்கு உடனே கோபம் வந்தது. உங்களுக்கெல்லாம் மண்டையில ஏதாச்சும் மூளை கீழ இருக்கா? ஒருத்தர் யூஸ் பண்ற துணிய இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாமா? அதை கேட்டு சுகந்தா பயந்து போய் சொன்னாள். சாரி ராம்ஜி, ஜானகி தான் கேட்டா, ரொம்ப ஆசையா, அதான் கேட்டா கொடுத்துறதா? சாரி, முடியாதுன்னு சொல்ல முடியல. நோ, யாரு கேட்டாலும் நீ முடியாதுன்னு தான் சொல்லணும், தெரியுதா? சுகந்தாவை நான் மிரட்டினேன். சரி ராம்ஜி, நீ என்னோட உட்பி, ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய துணி எதையும் எந்த காரணத்தினாலையும் எவ கட்டுறதுக்கும் கொடுக்க கூடாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம், புரியுதா? எப்படி நீ எனக்கு மட்டும் சொந்தமோ அதே மாதிரிதான் உன்னுடைய புடவைகளும் எனக்கு தான் சொந்தம். பி கேர்ஃபுல். கொஞ்சம் காதல் பூர்வமாக இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்ததும் சுகந்தா என்னை செல்லமாக கிள்ளி விட்டு சொன்னாள். எப்பா, ஒரே பொசசிவ். நீ கிள்றதா இருந்தா கூட என்ன மட்டும்தான் கிள்ளணும். அப்படியா? வசமா ஒரு நாள் கிள்ளி வச்சா அப்ப தெரியும். சரி, ஜானகி புடவைய நல்லா வாஷ் பண்ணி கொடுத்திருக்காளா, இல்ல சும்மா அவிழ்த்த உடனே வாரி சுருட்டி எடுத்துட்டு வந்துட்டாளா? விடுங்களே அந்த மேட்ர. அத தெரிஞ்சுக்காம விடமாட்டேன் சுகந்தா. வெறும் 3 hours தானே கட்டி இருந்தா, அதனால அவ வாஷ் பண்ணல. இத கட்டுறது ஓசி, இதுல வாஷ் பண்ணாம வேற தரா பாரு. சரி, என்கிட்ட கொடு. நான் என்னோட துணிகளை போடுற லாண்டரியில போட்டு ஜோரா வாஷ் பண்ணி பிரஸ் பண்ணி தரேன். சுகந்தாவின் முகம் சங்கோஜத்தால் சிவந்து விட்டது. நீங்க ஒன்னும் லாண்டரியில கொண்டு போய் போட வேணாம், சும்மா இருந்தா போறோம் என்றாள். குடுன்னா கொடுத்துரு, எடுத்துட்டு போய் நானா வாஷ் பண்ண போறேன்? லாண்டரியில தான் போட போறேன். அதான் வேண்டாங்கிற. நீ மட்டும் இன்னைக்கு புடவைய கொடுக்காம போயிடு பார்க்கலாம். கஷ்டம் கஷ்டம். இந்தாங்கோ. தலையில் அடித்துக்கொண்டே அந்த புடவையை என்னிடம் தந்தாள். அன்றைக்கு வாங்கி வந்த அந்த புடவையை லாண்டரியில் போட்டு சலவை பண்ணி பத்திரமாக என்னுடைய பீரோவுக்குள் வைத்து பூட்டிவிட்டு லாண்டரிக்காரன் புடவையை தொலைத்து விட்டான் என்று சுகந்தாவிடம் பொய் சொல்லிவிட்டேன். சுகந்தா அதை நம்பிவிட்டாள். மிக மிக வருத்தப்பட்டாள். ஜோரான புடவையை படுபாவி லாண்டரிக்காரன் தொலைத்து விட்டானே என்று அழுதே விட்டாள். எனக்கு கூட என் கண்ணம்மாவை ஏமாற்றுகிறோமே என்று கஷ்டமாகத்தான் இருந்தது. விளையாட்டுக்காக அப்படி சொன்னதாக சொல்லி மறுநாள் கொண்டு போய் கொடுத்து விடலாமா என்று கூட நினைத்தேன். ஆனால் மனம் இருக்கட்டும், கல்யாணத்திற்கு அப்புறம் திடீரென்று ஒரு நாள் அவளை அசர வைத்து விடலாம் என்று கணக்கு போட்டது. லாண்டரிக்காரனை உதைத்து புடவைக்கு உரிய பணத்தை வாங்கிவிட்டதாக உபரியாக ஒரு பொய்யை சொல்லி
என்னுடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை எண்ணி சுகந்தாவிடம் கொடுத்து விட்டேன். பொய் அதோடு முடியவில்லை. சுகந்தாவின் வீட்டில் விஷயத்தை சொல்ல வேண்டுமே. அதற்காக வேறொரு பொய். புடவையை ஜானகிதான் தொலைத்து விட்டதாக, அதற்கு அவள் உடனே பணம் தந்து விட்டதாக. இந்த புடவை விளையாட்டை நினைக்க நினைக்க சுகந்தாவின் மேல் எனக்குள் இருந்த காதல் பொங்கி வழிவது போல இருந்தது. புடவையை அவளாக நினைத்தபடி முத்தமிட்டேன். புடவையை அவளாக நினைத்து அணைத்துக் கொண்டேன். இறுதியாக சுகந்தாவாக நினைத்து ஷீலியாவை கட்டி தழுவிக்கொண்டால் என்னவென்ற ஒப்பீட்டை கருஞ்சிவப்பு திரவம் உணர்வுக்குள் விதைத்து பார்த்தது. விதை முளைக்க ஆரம்பித்து விடும் போல் தெரிந்தது. மறுபடியும் மனம் சஞ்சலித்தது. மேலும் கொஞ்சம் கரும் சிவப்பு திரவத்தை பருகினேன். படிப்படியாக எனக்குள் கிரகணம் பிடிக்க துவங்கியது. என்னுடைய சில பெருமைகளுக்கு சுகந்தா ஏற்றவள் போல என்னுடைய சில சிறுமைகளுக்கு ஷீலியா ஜாஸ்மின் வேண்டியிருந்தாள். மறுநாள் ஆபீஸ் போனதும் 12 மணி அளவில் ஷீலியா பணிபுரியும் நிறுவனத்திற்கு டெலிபோன் செய்தேன். சில நிமிடங்களில் ஷீலியா கிடைத்தாள். நிஜமாகவே மிஸ்டர் ராம்குமார், நீங்க தானா பேசுறது? ஷீலியாவின் பரவசம் அவளின் குரலில் ஒலித்தது. ஏன், ராம்குமார் உங்களுக்கு போன் செய்து பேசக்கூடாதா? நோனோ, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு, அதனால அப்படி கேட்டேன். ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் கேட்கணும் ஷீலியா. மியூசிக்ல எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்னைக்கு வரலாம் சொல்லுங்க? இன்னைக்கு ஈவினிங் வாங்க ராம்குமார். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நோனோ, உங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. அப்படியா? 5:30க்கு கரெக்டா வந்துருங்க, நான் வெயிட் பண்றேன். அப்படியா? கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும். ஓ சரி, உங்க இஷ்டம். நாட் ஒன்லி தட், நைட் என் வீட்ல நீங்க டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்படியா? ஆமா. ரிசீவரை வைத்ததும் என் புலன்கள் அனைத்தும் மிக கூர்மையாக இயங்க துவங்கின. என் அருகில் ஒற்றையாக ஒரு நீக்ரோ இளைஞன் இடைவிடாமல் பேங்கோஸ் வாசிப்பது போல இருந்தது. ஒரு ரம்மியமான மிதமான வர்ணம் கொண்ட கொசு வலைக்குள் நான் அமர்ந்திருப்பது போல இருந்தது. என்னுடைய இயல்பில் இது ஒரு வினோதம். கொசு வலைக்குள் பிரவேசித்தாலே எனக்குள் பால் உணர்வு தழும்ப தொடங்கிவிடும். மாலை குளித்து நன்றாக உடை அணிந்து கொள்ள பீரோவை திறந்தபோது சுகந்தாவின் புடவை கண்களை நெருடியது. புடவையை கண்டுகொள்ளாமல் ஒரு ஷர்ட்டையும் பேண்டையும் எடுத்து அணிந்து கொண்டேன். மெண்டல்ஷோன் இசை தட்டுகள் 2 எடுத்துக்கொண்டு போர்டிகோவில் நின்ற என் ஸ்கூட்டரை பார்த்தபடியே மாம்பழம் ஸ்டேஷனை நோக்கி நடந்தேன். செயின்ட் தாமஸ் மவுண்டின் மாறுபட்ட கலாச்சாரம் படிந்திருந்த பல வீடுகளின் கூரைகளை கண்டுகொண்டே மிக மெதுவாக நடந்து அழகிய கொசுவலை போல் தெரிந்த ஷீலியாவின் வீட்டுக்குள் வாசலில் அவள் நின்று வரவேற்க நான் நுழைந்தேன். அன்றைக்கு ஷீலியாவின் கவனமிக்க கவர்ச்சிகரமான அலங்கரிப்பு என்னை வசீகரிக்கத்தான். அன்றைக்கு அவளுடைய அறை மிக துல்லியமாக சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. என் மனதை திருப்திப்படுத்தத்தான். பக்குவம் தவறாமல் கோழியின் தொடைகள் போதுமான சுவையுடன் தயாரிக்கப்பட்டிருந்தது. என்னை சாந்தப்படுத்தத்தான். நான் சாந்தமாகிவிட்டேன். தேவைக்கும் மேலாகவே திருப்தி அடைந்து விட்டேன். உணவு தயாராகி பரிமாறி தானும் சாப்பிட்ட பின் ஷீலியாவின் ஆண்டி என்ற வயோதிக பெண்மணி பட்ரோட்டில் இருந்த வேறொரு உறவினர் வீட்டில் இரவு படுத்துக் கொள்கிற வழக்கத்தில் இரவு 8:30 மணி அளவில் புறப்பட்டு சென்று விட்டாள். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு அழகான தாமரை குளத்தின் கரையில் தாமரைப்பூ ஒன்றை பார்த்தபடி தனியாக உட்கார்ந்திருப்பது போல இருந்தது. அப்படி உட்கார்ந்திருக்கிற போது எனக்கு தாமரை பூவின் மேல் கல் எறிய வேண்டும் போல் இருக்கும். ஆசை என்ற கல்லை ஷீலியாவின் மேல் எறிய என்னுடைய உணர்வுகள் தயாராகி கொண்டிருந்தன. ஆஷா புத்லியின் ஆங்கில கானத்தை சன்னமாக ஒலிக்க விட்டபடி ஷீலியாவின் அசைவுகளும் சுதிமாறிக் கொண்டிருந்தன. நடனமாடிக் கொண்டிருந்த அவளை கண்டபடி நான் எழுந்து நின்றேன். ஷீலியாவின் கொஞ்சம் வற்றி போன வாசனை மிக்க தோள்களை ஒரு ஆக்டோபஸ் போல பற்றிய போது வாசல் மணி ஒலித்தது. சட்டென்று கொசுவலை அருந்து விழுந்தார் போல் இருந்தது. ஷீலியா எரிச்சலுடன் யாரது என்று பலத்த குரலில் கேட்டாள். நாகராஜ். பதிலும் உறக்கவே வந்தது. ஷீலியா
வெறுப்புடன் வேகமாக போய் கதவை திறந்தாள். நான் தான் இன்னைக்கு உன்னை வர வேண்டாம்னு கண்டிப்பா சொல்லி இருந்தனே. இது ஷீலியா. ஏன் வர வேண்டாம்னு சொன்னேன்னு தெரிஞ்சிட்டு போக தான் வந்தேன். யார் உள்ள? வந்த நாகராஜ் குரல். அறைக்குள் குற்றவாளி போல நின்று கொண்டிருக்க என் மனம் ஒப்பவில்லை. உள்ளே நிற்பது நான் தான் என்று கூறி வெளிப்படவும் மனம் விரும்பவில்லை. ஆனால் எதையும் எதிர்நோக்க நான் தயாராகிவிட்டேன். குன்னூர்ல இருந்து கெஸ்ட் வந்திருக்குது நாகராஜ். சாரி. ஷீலியா பரவாயில்லை. என்னை மாதிரிதான் அவளும் ஜோராக பொய் பேசுகிறாள். நாகராஜ் மிகவும் கிண்டலாக கேட்டான். குன்னூரா உள்ளூரா? ஷீலியாவிடமிருந்து பதில் எதுவும் இல்லை. இன்னொரு நாள் வந்து உன்னை கவனிச்சுக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன். படார் என்று கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டது. எனக்குள்ளும் திறந்து கொண்டிருந்த ஒரு கதவு படார் என்று சாத்திக் கொண்டது. சிறிது கூட யோசிக்காமல் அந்த கொசு வலையை விட்டு நான் வெளியேறிவிட்டேன். ஷீலியா என்னென்னவோ சமாதானம் சொன்னாள், கெஞ்சினாள், திரும்ப திரும்ப கெஞ்சினாள். என் உணர்வுகள் மறுத்ததுதான். தோட்டத்து கதவின் அருகில் வந்ததும் என் கையை பற்றிய ஷீலியாவின் கைகளை உதறிவிட்டு இருள் கவிந்திருந்த தெருவில் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி மிக வேகமாக நடந்தேன். நடக்க நடக்க எனக்குள் உச்சத்தை அடைந்திருந்த சினம் என் அறைக்கதவை காலால் உதைத்து திறந்து கட்டிலில் விழுந்து சிறிது நேரத்திற்கு பிறகு குறையத் தொடங்கியது. சிறுமை உணர்வுகள் அத்தனையும் ஆவியாகி போயிருக்க பீரோவை திறந்து என் சுகந்தாவின் புடவையை எடுத்து கட்டிலில் பரப்பி என் முகம் புதைத்துக் கொண்டேன். அத்தியாயம் 5. மறுநாள் கண்டிப்பாக ஷீலியா எனக்கு டெலிபோன் செய்வாள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது பலிக்கவில்லை. இந்த ஏமாற்றம் கூட என் அகங்காரத்தை தாக்கியது. உடனே எனக்கு ஷீலியா போன் செய்ய வேண்டும். அன்று நடந்த சம்பவத்துக்காக என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மறுபடியும் கண்டிப்பாக நான் அவளின் வீட்டுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று அவள் கெஞ்ச வேண்டும். அதெல்லாம் முடியாது என்று நான் அவளை தூக்கி எறிந்து பேச வேண்டும். உடனே அதற்கு அவள் டெலிபோனில் அழ வேண்டும். அவள் அழ அழ ரிசீவரை நான் தடால் என்று வைத்துவிட வேண்டும். என்னுடைய இந்த சிறிய ஆசை 4வது நாள்தான் பலித்தது. ஆனால் ஷீலியா கெஞ்ச கெஞ்ச அவளை தூக்கி எறிந்து பேசவில்லை நான். அவள் அழ அழ நான் ரிசீவரையும் தடால் என்று வைத்து விடவில்லை. ஹலோ ஷீலியா, அன்னைக்கு நடந்ததுல என் நிலைமையில இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க. தப்புதான் பாஸ். மறுபடியும் எப்படி என்னால உங்க வீட்டுக்குள்ள வர முடியும் சொல்லுங்க. நீ அப்படி சொல்லக்கூடாது பாஸ். அந்த ஈவெண்ட்டை மறந்து மறுபடியும் என் வீட்டுக்கு நீ வந்தாதான் என் மனம் சமாதானம் ஆகும். என் மனசுக்கு இன்னும் சமாதானம் ஆகலையே ஷீலியா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் பாஸ். கண்டிப்பா உன் மனச நான் சமாதானம் பண்ணிடுவேன் என்று சொன்னாள். எனக்கும் மனம் சமாதானம் ஆக வேண்டும் போல இருந்தது. நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்து விட்டு சொன்னேன். நீ வேற யாருகிட்டையும் எவ்வளவு நன்றி கெட்டத்தனமா வேணும்னாலும் நடந்துக்கலாம். ஆனா என்கிட்ட நீ அப்படி நடந்த அந்த நிமிஷமே உன்னோட நட்பை கட் பண்ணிடுவேன். அந்த நிலைமையே உனக்கு வராது பாஸ். ரைட். அப்ப இன்னைக்கு ஈவினிங் உன் வீட்டுக்கு வரேன். ஆனா டின்னர் எல்லாம் கிடையாது. சும்மா கொஞ்ச நேரம் உன் கூட பேசிட்டு இருந்துட்டு கிளம்பிடுவேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பாஸ். சொல்லு. குன்னூர்ல என் தங்க இருக்கா. பேரு ரோஸ்மேரி பாஸ். அவளுக்கு நீ உன் சிபாரிசுல ஒரு ஜாப் வாங்கி தரணும். என்ன படிச்சிருக்கா? ஸ்கூல் ஃபைனல் தான். டைப்ரைட்டிங் தெரியும். ஆனா அது கொஞ்சம் இன்னோசென்ட், ரொம்ப சைல்டிஷ். நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ற. முதல்ல லெட்டர் போட்டு அவளை மெட்ராஸ் வர சொல்லு. 1 மாசத்துல கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லயே ஏதாவது பிரைவேட் யூனிட்ல வேலை வாங்கிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். அப்ப ஈவினிங் சீக்கிரமா வந்துரு பாஸ். சீக்கிரமா வந்துட்டு சீக்கிரமாவே போயிடுவேன். சரியா? சரி பாஸ். ரிசீவரை வைத்தபோது அன்றைய தபால்கள் வந்தன. என் தங்கை தமிழரசியின் கடிதத்தை முதலில் பிரித்து படித்தேன். 20 நாட்களில் அவளுடைய பிறந்த நாள் வருவதை நினைவுபடுத்தி எழுதியிருந்தாள். பிறந்த நாளுக்கு வழக்கம் போல ஒரு பட்டுப்புடவை வாங்கித்தர வேண்டும் என்பதையும் எழுதி அதன் கீழே கோடிட்டிருந்தாள். உடனே கேலண்டரை புரட்டி தமிழரசியின் பிறந்த நாளுக்கு 4 தினங்கள் முன்பாகவே
பெரிய குளம் போக தேதியை குறித்து கொண்டேன். மாலை 5:30 மணிக்கு மறக்காமல் செயின்ட் தாமஸ் மவுண்டில் இருந்தேன். உன்னை மிரட்டிட்டு போனானே நாகராஜ்னு ஒருத்தன், வந்தானா அவன் மறுபடியும்? நேத்திக்கு வந்தான். மறுபடியும் வருவானா? இன்னைக்கு வரமாட்டான். ஷீலியா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு பாஸ். நீ கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுது எனக்கு. சம்திங் ராங் வித் யூ என்று சொன்னேன். ஷீலியா மௌனமாக இருந்தாள். சில நிமிஷங்கள் கழித்து கேட்டாள், எப்படி சொல்ற பாஸ்? அளவுக்கு மிஞ்சி நீ சென்ட் யூஸ் பண்றதை வச்சு சொல்றேன். சரிதானே இது நான் சொல்றது? ஷீலியாவின் முகத்தில் லேசாக வருத்தம் வந்து போனது. சிறிது நேரம் கழித்து சொன்னாள், நீ சொல்றது சரிதான் பாஸ். தடவை நான் இங்க வந்திருந்தப்ப நீ சொன்ன, உன்னோட டேடி இப்ப உசுரோட இல்லைன்னும் உன்னுடைய மம்மி லண்டன்ல இருக்கிறதாகவும், அத பத்தி கொஞ்சம் சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது ரொம்ப க்ரூயல் ஸ்டோரி பாஸ். எனக்கும் சரி, என்னுடைய யங்கர் சிஸ்டர் ரோஸ்மேரிக்கும் சரி, குடும்பம்னு சொல்ற ஒரு ஃபவுண்டேஷன் வாழ்க்கையில இல்லாம போச்சு பாஸ். ஃபாதர்னு சொல்ற செக்யூரிட்டியும் இல்ல, மதர்னு சொல்ற அஃபெக்ஷனும் இல்ல. இதனால எங்க இன்செக்யூரிட்டியும் வேற வேற விதத்துல எங்களை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ரோஸ்மேரிய பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ட் ஆஃப் ஹிஸ்டீரியா மாதிரி வந்துருச்சு. அவளால தனியா இருக்கவே முடியாது. எப்பவும் அவ கூட யாராவது பக்கத்துல இருக்கணும். யாரும் இல்லைன்னா பயப்படுவா. என்னுடைய ப்ராப்ளம் வேற மாதிரி. சொல்லட்டுமா அதையும்? சொன்னா என்ன நீ மோசமா நினைக்க கூடாது. நீ சொல்ல போறது எவ்வளவு மோசமான விஷயமா இருந்தாலும் அதுக்காக உன்னை மோசமா நினைக்க மாட்டேன். சொல்லு. ஷீலியா உரிமையுடன் எனக்கு மிக நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொண்டாள். எந்த ஒரு விஷயத்திலையும் எனக்குள்ள ஒரு அப்நார்மல் மசி வந்துருச்சு பாஸ். எது மேலையும் எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி. எத்தனை ரெக்கார்ட் வாங்குறேன் பார், அப்படியும் திருப்தி கிடையாது எனக்கு. எத்தனை ட்ரெஸ் வாங்குறேன், பர்டிகுலர்லி பிரா. சொன்னா நீ நம்ப மாட்ட பாஸ். ரியலி 100 பிரா வச்சிருக்கேன். ஒரு வாரம் புதுசா ஒரு பிரா வாங்காம இருந்தா போச்சு, தலை வெடிச்சு போறாப்புல இருக்கும். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஆயிடுவேன். அதே மாதிரி தான் செக்ஸும். அதுலயும் நான் ஒருவித அடிக்ட். மிக நெருக்கமாக அமர்ந்து கொண்டு ஒரு வாசனை மிகுந்த இளம் பெண் தன்னை பாலுறவு மோகம் கொண்டவள் என்கிற கலவரமான உண்மையை சொல்லிக் கொண்டிருப்பதை ஓர் இளம் வாலிபன் கேட்டுக்கொண்டிருப்பது எத்தனை துர்பாக்கியமான அபாயம்! ஒரு முடிவுக்கு வந்தவனாக திடீரென்று நான் புறப்படுவதற்கு எழுந்தேன். அப்ப நான் வரட்டுமா ஷீலியா? நாளைக்கு வா பாஸ். நாளைக்கு என்னால வர முடியாது. நாளைக்கு மறுநாள்? அன்னைக்கும் முடியாது. பெங்களூர் போயிருக்கிற என் டார்லிங் வந்துருவா. அவ வந்துட்டா அவளை பாக்குறதுக்கு போயிடுவேன். ஷீலியாவின் கண்களில் பாவனை மாறியது. என் ஷர்ட்டில் கலந்திருந்த ஒரு பட்டனை சரி செய்தபடியே கேட்டாள், டார்லிங் மீன்ஸ் மை உட்பி. ஷீலியா ஒருவித தன்னிறக்கத்துடன் என்னை மெலிதாக அணைத்தபடி கேட்டாள், உன்னுடைய உட்பி நேம் என்ன பாஸ்? சுகந்தா. லக்கி உமன். சரி, நீ மறந்துடாம உன் சிஸ்டர் ரோஸ்மேரிக்கு லெட்டர் எழுது. உடனே அவளை புறப்பட்டு வர சொல்லி 10-15 நாள்லயே அவளுக்கும் கிண்டிலேயே ஒரு வேலை பாத்தரலாம். நாளைக்கே எழுதிடுறேன் பாஸ். ஆனா உடனே ரோசி கிளம்பி வர நீ தான் ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லு, டைம் ஆகுது. 100 ருபீஸ் தா பாஸ். அத ரோசிக்கு மணி ஆர்டர் பண்ணிட்டா அது வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கணம் ஷீலியா என்னிடம் பணம் கேட்டது கொஞ்சம் விகல்பமாக இருந்தாலும் தயங்காமல் பணத்தை எண்ணி அவளிடம் கொடுத்தேன். நன்றி சொல்லி வாங்கி கொண்டாள். பாஸ், நீ மார்னிங் கூட போகலாமே என்றால் மீண்டும் கைகளால் என் கழுத்தை பின்னியபடி. இல்ல ஷீலியா, பிளீஸ், நான் போகணும். ஆனாலும் ஷீலியாவின் கைகள் என்னை விட்டு விலகிக் கொள்ளவில்லை. கண்கள் என் கண்களை விட்டு நீங்கவில்லை. ஷீலியாவின் மிக பெரிய வாயின் சாயம் பூசப்பட்ட உதடுகள் உலர்ந்து ஒரு தேவையுடன் சற்றே பிரிந்தன. ஷீலியாவின் கைகள் என் பிடரியை அழுத்தி தாழ்த்த முயன்றன. சில வினாடிகள் என் மனம் முரண்டு பின் இணங்கியது. ஒரு பெண்ணிடம் விடைபெற்றுக் கொள்ளும் போது அவளுடன் முத்தம் பகிர்ந்து கொள்வது உறவின் அன்பான வெளிப்பாடுதான் என்ற இலக்கணத்தில் ஷீலியாவின் உதடுகளுக்கு என்னுடைய உதடுகள் பணிந்து விட்டன.
அடுத்த சில நாட்கள் ஷீலியாவை பற்றியே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என் அபிமான எழுத்தாளன் லாரன்ஸ் நினைப்பும் அவனின் படைப்புகளும் ஞாபகத்தில் வந்து போயின. ஹென்றி மில்லரின் சில பாலுணர்வு சொற்றொடர்களும் வன்முறைகளும் நினைவில் தோன்றின. வக்ரத்தன்மை கொண்ட ஷீலியாவுடன் அவ்வுறவு எனக்கு சாத்தியம்தானா என்ற யோசனை வந்தது. சீக்கிரமே என் சுகந்தா பெங்களூரில் இருந்து வந்துவிட்டால் நல்லது என்று என் மனம் எண்ணியது. என்னிடம் ஷீலியாவுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை அவளுக்கு அளிப்பது ஒரு மனிதாபிமானம்தான். ஒருவேளை என் மனிதாபிமானத்தின் வெளிப்பாடுகளை அவள் துஷ்பிரயோகம் செய்ய நேர்ந்தால் அப்போது என்னை கத்தரித்து அவளை நிராகரித்து விடலாம். தொடர்ந்து 5 நாட்கள் புத்தகங்கள் படித்துக் கொண்டும் இசையில் லயித்தபடியும் என் ஓய்வு நேரத்தை நான் தனிமையிலேயே கழித்தேன். ஒவ்வொரு நாளும் ஷீலியா மட்டும் எனக்கு போன் செய்து கொண்டே இருந்தாள். சுகந்தாவிடமிருந்து வரப்போகிற செய்தி குறித்து லெட்டரும் இல்லை, வந்து சேர்ந்து விட்டதாக போன் அறிவிப்பும் இல்லை. எரிச்சலுடன் நானே ஒரு நாள் ரிங் செய்தேன். ஹலோ. யாரோ ஆண் குரல். சிறிது கோபத்துடன் கேட்டேன். மிஸ் சுகந்தா இல்லையா? நீங்க யாரு? இந்த பதில் கேள்வியின் தொனியிலேயே தெரிந்துவிட்டது ஆள் வந்து சேர்ந்திருப்பது. சுகந்தாவோட ஃபாதர். சிறிதும் தயங்காமல் சொன்னேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அவங்க சீட்டுல இல்ல, இதோ கூப்பிடுறேன். சுகந்தாவின் குரலை வரவேற்க நான் உல்லாசமாக நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தேன். 2 நிமிட நிசப்தத்துக்கு பின் வளையல்களின் அரவம் கேட்டது. அப்பா. நான் பேசாமல் இருந்தேன். அப்பா கூப்பிட்டேளா? ஏய். சுகந்தா குரல் சிறிது தயங்கியது. ஹலோ, பேசுறது யாரு? உங்க அப்பன். ராம்ஜி, நீங்க தானா? என்னைக்கு வந்த? போய் சேர்ந்து ஒரு லெட்டர் கூட எழுதல, திரும்பி வந்து கல்லு மாதிரி ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்ட, போன் பாடாம வேற இருக்க. என்னம்மா விஷயம்? ஆளையே மறந்துட்டியா? இன்னைக்கு மார்னிங் தான் ராம்ஜி வந்தேன். வந்ததும் போன் பண்ணணும்னு நினைச்சேன், ஒரே பிஸி இங்க. சரி, சீட்ல இல்லாம எங்க போன? பிஎம் ரூம்ல ஒரு சின்ன டிஸ்கஷன். அப்புறம் பெங்களூர்ல இருந்து உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி யாராவது எனக்கு ஏதாச்சும் ஓசியா வாங்கி தந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி, என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்க? அது சஸ்பென்ஸ். உன் சஸ்பென்ஸ் என்னன்னு ஈவினிங் தெரிஞ்சிட்டு போகுது. ஈவினிங் வருவே இல்லையா? பின்ன வராம? மாலை 5:15 மணி. இருவரும் மெரினாவில் உழைப்பாளர் சிலைக்கு நேர் பின்னால் மணலில் உட்கார்ந்திருந்தோம். சோ, பெங்களூருக்கு என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா ஜம்முன்னு போயிட்டு வந்துட்ட. சரி, எனக்கு என்னவோ பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறதா சொன்னியே, என்ன அது? காட்டு பார்க்கலாம். சுகந்தா அவளுடைய பேக்கில் இருந்து முதலில் ஒரு சிவப்பு வர்ண பெட்டியை எடுத்தாள். பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெட்டிய பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு என்னன்னு. என்ன? நிரோத். சட்டென்று சுகந்தாவின் முகம் சிவந்து விட்டது. இப்படி எல்லாம் பேசினா நான் எழுந்து போயிடுவேன். சும்மா தமாசுமா. தமாசா? கர்மம் கர்மம். நாக்கு இழுத்து வச்சு ஒரு நாள் அறுத்தா தெரியும். சரி, பெட்டியை திறந்து நீயே காட்டிட என்னன்னு. சுகந்தா என் முகத்தை பார்த்து கொண்டே பெட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்தாள். பெட்டியில் இருந்தது ஓர் அழகிய மான்கொம்பு போன்ற பொக்கே பைப். ஓர் அழகான உரையில் பதப்படுத்தப்பட்ட புகையிலை. எனக்குள் வார்த்தையால் விவரிக்க முடியாத உணர்வுகள் மன உடல் ஆழத்தில் இருந்து பொங்கி சிலிர்த்தது என்றே சொல்லலாம். என் மேல் அவளுக்கு இருக்கும் காதலில் என்னுடைய புகைப்பிடிக்கிற கம்பீர சுபாவத்தை கூட எத்தனை பெண்மையுடன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். சுகந்தாவின் கையில் இருந்த பெட்டியை பெற்று மணலில் வைத்துவிட்டு நன்றியுடன் மென்மையான அவளின் கையை பற்றி கொண்டேன். பரவசத்துடன் அவளின் புறங்கையில் நான் தந்த முத்தத்தை சில வினாடிகள் ஒப்புக்கொண்டு அவள் கையை விலக்கிக் கொண்டாள். நாணத்தோடும் சந்தோஷ உணர்வோடும் மையலுடன் சுகந்தாவின் கண்கள் என்னை நோக்கின. என் பார்வையில் தெரிந்த புதியதொரு உணர்வைக் கண்டு அதுவரை அவளில் நான் பார்த்திராத வேறொரு நாணம் உடல் பூராவும் வந்து மொய்த்துவிட கண்களை தாழ்த்தியபடி மணலில் ராம்ஜி என்ற என் பெயரை எழுதி கொண்டிருந்தாள். அந்த காதல் வெளிப்பாட்டை வெறுமே கண்டுகொண்டு மட்டும் அமர்ந்திருக்க முடியாமல் மீண்டும் என் கை விரல்கள் தவிப்புடன் அவளின் கையை பற்றி கொள்ள முயன்றதை
சுகந்தாவின் கைகள் சம்மதிக்கவில்லை. ப்ளீஸ் வேணா ராம்ஜி. இல்ல சுகந்தா, ஒரே ஒரு கிஸ் உன் கையில. ப்ளீஸ் வேணா ராம்ஜி. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. சுகந்தா பேசாமல் இருந்தாள். என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க வேணாமா சுகந்தா? மௌனமாகவே இருந்தால் அதையும் கேட்டு. அந்த மௌனம் பெண்மைக்கே உரிய சம்மதமாக காண கிடந்தது. தளிர் போன்ற சுகந்தாவின் கையை பற்றி முத்தமிட்டு என் எச்சிலை நன்றாக துடைத்து விட்டேன். மறுகணம் எங்கள் இருவரிடையேயும் மூண்டிருந்த உணர்வின் இறுக்கம் தளர்ந்து இருவரும் சமணமானோம். அப்பா, முடிஞ்சுதா உங்களோட நன்றி? அவளும் ஒரு விதமான நன்றியுடன் தான் கேட்டாள். இப்போதைக்கு முடிஞ்சது. சுகந்தா மீண்டும் சிறிது நாணம் கொண்டு என்னை செல்லமாக கிள்ளினாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.